ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். பன்னீர் புலாவ் செஞ்சு காமிக்க போகிறேன். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன பிறகு பன்னீரை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரில் ஃப்ரை பண்ணி செய்கிறப்ப இந்த புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வேளை பட்டர் இல்லாதவங்க ஆர்டினரி ஆயில்லையே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பன்னீர் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். குறிப்பாக ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 வெங்காயத்தை, நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாய் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டோம். அதனால் காரம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கின பிறகு நல்லா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாசனை துளி கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பழைய பாசுமதி அரிசிங்க. அதனால் 1க்கு 1.25 பங்கு அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். புது பாசுமதி அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ லைட்டாக கொதிக்கட்ட ஆரம்பித்தோடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க. லைட்டாக ஜென்டிலாக கிளறிட்டு சிம் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வேகும். நல்லா வெந்த பிறகு தண்ணி ஃபுல்லாக வற்றி அரிசி எல்லாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விசில் போட்டுட்டு விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு பேன் வச்சு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்ல பொடி மாஸ் மாதிரி கிளறிக்குங்க. லைட்டாக உப்பு சேர்த்து கிளறிக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். குக்கரையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அரிசி நீளமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எக்கு உங்களுடைய ஆப்ஷனல் தாங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எக்கு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.